இந்த முருகா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள், உருகாதவருக்கு எவரும் இல்லை. சேவலை துணையாக வைத்துக்கொண்டு, வேலை பலமாக வைத்துக்கொண்டு, நமக்கு இன்றைக்கி மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கும் முருகனை விட்டுறக்கூடாது. எந்த ஒரு காரியத்தின் நிலம் விற்காமல் இருக்கா, நீங்கள் முருகனை நினச்சி ஓம் முருகான்னு ஒரு சின்ன வார்த்தை ஒரு பேப்பரில் எழுதி அங்கே வச்சிங்கனாலும் போய் இந்த நிலம் விற்கலை, இல்லை ஒரு நிலம் வாங்கணுமா, ஐயோ இது எனக்கு வேணும், ஐயா இது வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் முருகான்னு எழுதி சும்மா ஜஸ்ட் மனசில் எழுதி வைங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ நான் ஒரு முக்கியமான மந்திரம், ஒரு மந்திரம் நான் சொல்லலை, அதுதான் தி பெஸ்ட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் எல்லா வகையான சக்திகளுக்கும் அது ஒரு மூல மந்திரமாகவே இருந்துட்டு போகும். இந்த மந்திரம் அழகான மந்திரத்தை சொல்கிறேன், சிறப்பான மந்திரம், அழகான மூல மந்திரம். ஓம் நமோ குமாராய நம, ஓம் நமோ குமாராய நம. சிம்பிள், ஒரே வரி. ஓம் நமோ குமாராய நம. இதை மட்டும் ஒரு 108 தடவை சொல்லி பாருங்கள் முருகனை நினைத்து. இது எப்பேற்பட்ட காரியத்தாலும் எடுத்து கொடுக்கிற சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு.